எபேசியர் 2ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான அதிகாரம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். மறுபடியும் 6ஆம் வசனம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு, 5ஆம் வசனம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 4ஆம் வசனம் இரக்கத்தில் ஐஸ்வர்யராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய அன்பினாலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். அது மாத்திரமல்ல, தயவு கிருபை, தயவு கிருபை, தயவு கிருபை. 8ஆவது வசனத்தில் மறுபடியும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது இது தேவனுடைய ஈவு. அது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மை, அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு அந்த ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவருடைய கிருபை, 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 கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை, 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 கிருபை. இந்த காலத்தில் கிருபையை பற்றி சொன்னாலே அது ஒரு மாய் பார்க்கலாம். கிருபை எனக்கு அருமையானவர்களே, தேவன் கிருபையாக இருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை தரும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கிருபை, மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், தய உள்ளவர். ஆகினால்தான் அற்புதம் நடக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அந்த மக்கள் மீது மனதுருகினார். மனதுருக்கம், கிருபை, கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. கிருபையினால் சிங்காசனம் ஸ்திரப்படுகிறது. என்னுடைய ஜீவனிலும் மேலானது கிருபை. அது மாத்திரமல்ல, வல்லமை உம்முடையது, வல்லமை உள்ள கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. நான் ஒரு முறை கேட்டேன், தேவன் வல்லமை உள்ளது. நான் அது 2 முறை, ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், நான் வல்லமை என்னுடையது. நான் 2 முறை கேட்டேன், ஆனால் கிருபை உம்முடையது ஆண்டவரே. கிருபை, கிருபை. என் கிருபை உனக்கு போதும். நோவான் மீது தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எஸ்தர் தேவனுடைய கிருபை எஸ்தர் மீது கிடைத்தபடினால் ராஜா அந்த எஸ்தரை ராணியாக மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, கிருபையை சார்ந்து கொள்வோம். கிருபை நல்லது என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. இந்த போஜன பதார்த்தங்களை காட்டிலும் கிருபை நல்லது. கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. கிருபை நல்லது, கிருபை பெரிது, அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. சங்கீதத்தில் மறுபடியும் சொல்கிறது, தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. கிருபையை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். கிருபை உங்கள் மீது வெளிப்படும். கிருபையிலே எல்லாம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த கிருபைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் உங்கள் மீது பொழிந்தருளுவார். God bless you.